அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம கொஞ்சம் உங்களோட சேனலில் சங்கடஹர சதுர்த்தி விரதத்தின் பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இன்று சித்திரை 3ஆம் தேதி, ஏப்ரல் 16ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்திக்கு ஒரு மிக சிறப்பான அம்சங்கள் உண்டு. அதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்த்துக்கலாம். அதாவது விநாயகர் பெருமானை வழிபட்டு அவரின் அருளை பெறுவதற்கு ஏற்ற திதி சதுர்த்தி திதியாகும். சதுர்த்தி திதியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் துன்பங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் பல சதுர்த்தி விரதம் இருந்த பலனை ஒரு சங்கடஹர சதுர்த்தி நாளில் இருக்கும் விரதம் தந்துவிடும் என்பார்கள். ஒவ்வொரு மாதமும் வரும் ஏகாதசிக்கு ஒவ்வொரு பெயர் இருப்பது போல் ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடஹர சதுர்த்திக்கும் தனியான பெயர் உண்டு. மந்திரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது ஓம் என்ற பிரணவ மந்திரமாகும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வருபவர்களுக்கு தீமைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் பெருகும் என்பது விதி. அந்த ஓம்கார வடிவமாக அமைந்தவர் விநாயகப் பெருமான் என்பதால் அவரை வணங்குபவர்களுக்கு நன்மைகள் மட்டுமே ஏற்படும். தன்னை வணங்குபவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தரக்கூடியவர் விநாயகர். அவரை வழிபடுவதற்கு உரிய விரதம் சதுர்த்தி விரதம். பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிறையில் வரும் 4வது திதியான சதுர்த்தி திதியை சங்கடஹர சதுர்த்தி என்கிறோம். சங்கடஹர சதுர்த்தி விரதம் அல்லது சதுர்த்தி விரதம் இருக்க துவங்குபவர்கள் ஆவணி மாதம் வரும் விநாயகர் சதுர்த்தி நாளில் விரதத்தை துவங்க வேண்டும். தொடர்ந்து 11 சதுர்த்தி அல்லது சங்கடஹர சதுர்த்தி நாட்களில் விரதம் இருந்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்கும் முறை: சங்கடஹர சதுர்த்தி அன்று அதிகாலை எழுந்து நீராடிவிட்டு அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். விநாயகருக்கு விளக்கேற்றி விநாயகரை 11 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். விநாயகருக்கும் அருகம்புல் சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வழிபட்ட பிறகு நெற்றிப்பொட்டில் கொட்டிக்கொண்டும் தோப்புக்கரணம் போட்டுக்கொண்டும் விநாயகரை வணங்க வேண்டும். வீட்டுக்கு திரும்பியதும் பச்சரிசியை சிறிது ஊற வைத்து அதோடு சிறிது வெல்லம் மற்றும் வாழைப்பழம் சேர்த்து பிசைந்து பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்தி விரத நாளிலும் பசுமாட்டிற்கு பச்சரிசி, வெல்லம், வாழைப்பழம் கலந்த உணவை கொடுப்பது விரதத்தின் பலனை பல மடங்காக அதிகரிக்க செய்யும். அதோடு விநாயகருக்கு பிரியமான கொழுக்கட்டை, இனிப்பு, சித்திரானங்கள், பால், தேன், கொய்யா, வாழை, நாவல், சுண்டல் உள்ளிட்ட உணவுகளை விநாயகருக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். விநாயகரை வன்னி இலையால் அர்ச்சித்து அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும். சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் உபவாசமாக இருப்பது சிறப்பு. முடியாதவர்கள் பால், பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் விநாயகர் கோவிலில் நடக்கும் சங்கடஹர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொண்டு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம். சங்கடஹர சதுர்த்தி பூஜைகள் நிறைவடைந்த பிறகு வீட்டிற்கு வந்து விநாயகருக்கு படைக்கப்பட்ட நைவேத்தியங்களை மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த முறையில் சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருப்பவர்களுக்கு எந்த காரியத்திலும் தடைகள் என்பது ஏற்படாது. அனைத்து காரியங்களும் வெற்றி மட்டுமே கிடைக்கும். தொழில், வியாபாரம் எனும் அனைத்திலும் லாபம் கிடைக்கும். குழந்தைகள் கல்வியில் சிறப்பார்கள். குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை, கடன் என்பது இருக்காது. நிதி நிலைமை சிறிது சிறிதாக உயரும். வீட்டில் அனைத்து விதமான மங்களங்களும் நிறைய துவங்கும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமானை வழிபட்டு அவர் அருளால் வாழ்வில் சகல வளங்களும் பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.